ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம விழுப்புரத்தில் தான் ஒரு சின்ன டூர் போட்டிருக்கோம். 1 டே டூர் தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்திருக்க இடம் செஞ்சிக்கோட்டை. அதில் வந்து ராஜாவுக்கு தனியாக ஒரு மலை இருக்குது, ராணிக்கு தனியாக ஒரு மலை இருக்குது. முதல்ல நம்ம ராஜா கோட்டையை தான் அதில் ஏற போகிறோம். இப்போ நம்ம அங்கே வந்தாச்சு. அங்கே வரும்போதே குரங்கு அப்படின்னு சொல்லி இயற்கை மயமாக இருந்து ஒரு அழகான குளம். இந்த மலையை தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். அதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து 100 ரூபா. இப்போ நம்ம என்ட்ரி எல்லாம் முடிச்சுட்டு போகிறோம். டிக்கெட்டெல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் தான் இவ்வளோ தூரம் உள்ளே விடுவாங்க. இந்த கோயிலை தாண்டி போய் அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுத்து அந்த மலைக்கு ஏறக்கூடிய இடம் வரும். ராணி கோட்டை கொஞ்சம் சின்ன கோட்டை தான், ராஜா கோட்டை தான் ஹைட்டான கோட்டை. ஒரே குரங்கு, சுற்றி சுற்றி குரங்கு. நம்ம கையில் எது வச்சுருந்தாலும் பிடுங்கிட்டு போயிடும். அப்புறம் காரில் நம்ம ஏதாவது வச்சுருந்தா கார் கிளாஸ் திறந்துருந்தா உள்ளே போயிடும். குட்டி குரங்கு அழகாக டான்ஸ் ஆடிட்டுருக்கு. அது அவங்க இடம் தான், ஒரே ஜாலி. இப்போ நம்ம இந்த கோயிலை சுற்றி பார்க்கலாம். நிறைய தூண் மாதிரி இந்த கோயிலில் இருக்குது. இதை தாண்டி போனால் தான் நம்ம இந்த கோட்டையை ஏற முடியும். இது மேலேருந்து பார்த்தா இந்த கோயில் இப்படி தான் இருக்கும். மேலே நேராக வந்தால் ஒரு அழகான லேக். லேக்லேயும் ஃபுல்லாக அவங்க அட்டகாசம்தான். கையில் ஐஸ்கிரீம் வச்சவங்க பிடுங்கிட்டு போயிட்டு, நல்ல ஃப்ளேவர் ஐஸ்கிரீம். இப்போ நம்ம அந்த மலைக்கு மேலே தான் ஏறணும். இங்கே நம்ம இப்போ கால் நினைக்கலாம். கொஞ்சம் கேமராமேன் செஞ்ச சதி இது. தரையெல்லாம் கொஞ்சம் இந்த கேமராமேன் எடுத்து வைப்பாங்க. இங்கே ஃபேமிலியாக ஆடாக போயிட்டுருக்கு. இதுதான் அந்த மேப், இந்த இடத்தோட ஃபுல் மேப், இந்த கோட்டையோட. இதுதான் அந்த கோட்டைக்கே ஃபஸ்ட்டு செவரு. மொத்த மலைக்க மேப்பையும் பார்த்தாச்சு. இனி நம்ம உள்ளே போய் என்ன வேணாலும் பண்ணலாம், எங்கே வேணாலும் போகலாம். இது பெரிய கோட்டை, அதனால எப்படி எந்த இடத்துல போனால் எந்த இடத்துல வர முடியும்லாம் தெரியாது. போய் தான் கண்டுபிடிக்கணும். எப்படி இந்த இடத்தோட சுற்றி பார்க்க ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். ஏன்னா மலைக்கு மேலே தான் கோட்டை இருக்குது. அதை யாரதைக்கு நிறைய நேரம் ஆகும். இங்கே நிறைய சிலை எல்லாம் வச்சுருந்துச்சு. ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்து வச்சுருந்தாங்க. அந்த ஒரு இடத்துல இல்லை, அது மாதிரி நிறைய இடத்துல வச்சுருந்து நிறைய இங்கே கோயில் பார்க்க வந்தவங்க எல்லாரும் இங்கே மலையும் பார்க்க வருவாங்க. ஏன்னா இந்த மலையும் இங்கே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். நிறையவங்களுக்கு தெரியாது இங்கே ஒரு மலை இருக்குது. ஆனால் இங்கே இந்த மலையும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அந்த கோயில் இங்கே நிறைய கோயில் இருக்குது. அதில் சில கோயிலெல்லாம் நல்லா ஃபேமஸ்ஸு. இந்த ரெட் கலர் சாரீ கட்டியிருக்கவங்க எல்லாரும் அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு வராங்க. நம்மளும் அடுத்து அந்த கோயிலுக்கு தான் போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே மலையேறி டயர்டான அப்புறம் கிட்ட இருக்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் மலையாற வந்திருக்கோம். அங்கே வழியில் அழகாக பேடியன் ட்ரீலாம் இருந்து அதில் ஏறி தொங்கிட்டு கிடந்தோம். குரங்கு தொங்கு, நம்மளும் தொங்குவோம் அப்படின்ட்டு தொங்கிட்டு கிடந்தோம். அதில் நல்லா நிழலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல பிளேஸ். இது ஏதோ ஜிம் இல்லை, சாப்பாடு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம். நெல் அதுக்குள்ளே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்த்துருக்கோம். இது டக்குன்னு பார்த்தா தானே எடுத்து நம்ம மலையாறி இப்போ போய் மேலே இருக்க கோட்டையெல்லாம் பார்க்க முடியும். மேலே உள்ள கோட்டையில் பலி கொடுக்கக்கூடிய இடம்லாம் இருக்கும். பழைய காலத்தில் ராஜா. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ராஜா கோட்டையை தான் ஏறிருக்கோம். நம்ம ராணி கோட்டை ஏறல. ஏன்னா ராஜா கோட்டை ஏறினதுலேயே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அடுத்து கோயிலுக்கு வந்தாச்சு. நாங்கள் மேல்மலைன்னு ஒரு கோயிலுக்கும் போயிருந்தோம். அது ஃபஸ்ட்டு போயிட்டோம். அதுவும் இங்கே ஒரு முக்கியமான இடம் தான். இப்போ நம்ம போகிறது மயிலங்கோயில். இங்கே வந்து உள்ளே அலோடு கிடையாது ஃபோட்டோ எடுக்க, அதனால் வெளியே இருந்தது.